நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்க நான் சொல்ல வரேன். மாண்பு ராஜா அவர்கள் அவையில இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிற போது ஒரு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால வந்து விரும்பத்தகாத வார்த்தை வந்து அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க விஷயத்துக்கெல்லாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களும் எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிக கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவார். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காது, நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் டிவிக்கு அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன். நீங்க பண்ணுனீங்க, நாங்க பண்ணணும் சொல்ல வரல. ஆனால் குறிப்பா ஆதிதிராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்க சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உறுப்பினர் இல்ல உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசுங்க. எம்ஆர்கே நீங்க உறுப்பினர் உட்காருங்க, அவரோட பேசிட்டோம். உங்க சார்பா அவரே பேசிட்டு உட்காருங்க, நீங்க உட்காருங்க. உறுப்பினர் கதிரவன் அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா. இப்போ சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட இப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை சண்டை சண்டை. சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாங்க பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. உறுப்பினர் ராஜா நீங்க தொடர்ந்து பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது இந்தியாவோடு ஒப்பிட வேண்டும். அதை விட்டுட்டு குறுக்கீடு 13 நிமிஷம் பேசிருக்கீங்க, தொடர்ந்து பேசி முடிங்க சீக்கிரமா. என் உரிமையை நான் மீட்கிறதுக்கே இங்க போராட வேண்டியது இருக்கு. இல்ல 13 சபாநாயகர் அவர்களே, பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பட்டியலிட்டார். ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தோடு அவர் பட்டியலிட வேண்டும். இந்த தமிழ்நாடு இந்த திராவிட அரசு ஆளும் போது எந்த அளவிற்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று. கடந்த ஆட்சி காலங்களில் காவல்துறையாக எடுத்தாலும் சரி, அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய 50% பேர் ஆதிராவிட மக்கள் தான் இன்று அரசு பணியில் இருக்கிறார்கள். உயர்கல்வி எடுத்தாலும் கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது ஆதிராவிட நலத்துறை. இன்று இந்தியாவை ஒப்பிடும்போது தமிழ்நாடு தான் ஆதிராவிட துறையில் முதலிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஒரே இலக்கு தான், இந்த அரசு அவங்க ஆளுதாங்கன்னு நினைக்கல. அவரு நாங்க தான் ஆண்டு இருக்காங்க மாதிரி எங்களை குறை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு இருக்கிறது. இல்ல நீங்க ஒன்னே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்த போது எங்கு பெட்டி தூக்குனார் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு அவை குறிப்பில் இந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. இந்த வார்த்தை நீ பேச வேண்டாம், நான் நீக்கிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது, பதில் கிடையாது. உட்காருங்க. வேண்டாம் சொல்லி நான் தான் நீக்கிட்டேன்ல, உடனே நீக்கிட்டேன். உடனே உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கடந்த திராவிட மாடல் ஆட்சி 2 ஆண்டு காலம் முடிவுற்ற போது அவரே எங்களுடைய முதல்வரை பாராட்டி சீராட்டி இப்படி ஒரு ஆட்சி உலகத்திலே நடக்கான்னு சொன்னாரு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை ஆமா, இன்னைக்கு கூட அந்த ரீல்ஸ்ல போயிருக்கான். உட்காருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே, இல்ல அவை குறிப்பில் எடுத்துட்டேன். என்ன வேணா பேசட்டும். இல்ல அவை இல்ல அந்த வார்த்தை அவை குறிப்பில் நீக்கிட்டேன், உடனே நீக்கிட்டேன். ஒரு நிமிஷம்.
2015 2021 வரைக்கும் திமுகவில் நான் பணி செய்தவன், எல்லாருக்கும் தெரியும். 2014 திமுக 40 தொகுதி தோத்த நேரத்தில் நான் வேலை செய்ய வந்தவன். உங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டு பாருங்க, என்னுடைய வேலை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். 21 என்னுடைய பணி என்னன்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க. அதனால இல்லைங்க, நான் இருந்த இடத்தில் யாருக்கும் துரோகம் செஞ்சது கிடையாது. உண்மையாக அண்ணாவுடைய கட்சின்னு தான் பணி செய்ய ஆரம்பிச்சேன். சமூக நீதிக்காக தேர்தல் வேலை செஞ்சவன் நான். அப்ப 2021 திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேளுங்க, என்னோட பணி என்னன்னு தெரியும். பெட்டியை தூக்குனது யாருன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும் எல்லாத்தையும். அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள், இங்க செய்ய சொல்லக்கூடிய வார்த்தைகள் மானிய கோரிக்கை பத்தி பேசணும்னு சொன்னோம். அவர் சொன்னாரு கவர்மெண்ட் பத்தி சொன்னார், எங்க கவர்மெண்ட் பத்தி சொன்னாரு, அது பதில் சொல்லிட்டேன். திருப்பியும் சொல்றேன், 6 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னா வேண்டாம், அது உங்களுக்கு நல்லது இல்ல. உறுப்பினர் நீங்க வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். உறுப்பினர் உட்காருங்க, இந்த வார்த்தைகள் விட வேண்டாம். போதும். உறுப்பினர் நான் பணி செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் அமைச்சர் நீங்க நான் பணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு நான் அடுத்த வேலைக்கு வந்துட்டேன். அதனால ஆதவச்சனா யார்கிட்டயும் பெட்டி தூக்கல, யார் வந்து யார்கிட்ட பெட்டி தூக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமைதியா உங்களுடைய மானிய கோரிக்கை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்ல வரேன். உறுப்பினர் ராஜா கொஞ்சம் ராஜா அவர்கள் அவையிலே இருக்கின்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுகிற போது அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனால விரும்பத்தகாத வார்த்தை அவையில இருக்காதவங்களை பத்தி தான் நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கிறவங்களை பத்தி கூட உங்க விஷயத்துக்கெல்லாம் பேச முடியாது, அப்படிலாம் அனுமதிக்க முடியாது. அதனால தான் அவை குறிப்பில் நான் நீக்கிவிட்டேன். அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பிறகு நீங்க அதை பற்றி பெரிதாக பதில் சொல்வதும் தேவையில்லை. ஆமா இல்ல அமைச்சர் கூலா இருக்கும். இப்படித்தான் நீங்களே எங்களை டென்ஷன் ஆகி கொடுத்த பிறகு நாங்க பேசுறதுக்கு தானே வந்திருக்கோம். தனிப்பட்ட குற்றச்சாட்டுலாம் தவிர்த்து விடுங்கள். இன்னொன்னு பேரவைத் தலைவர்களே, உங்களுக்கு அல்ல அவைக்கே நான் சொல்லுகிறேன். பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கேட்டால் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் எப்படி இருப்பது என்று. எதிர்க்கட்சிகள் வாளோடு தான் வருவார்கள், ஆனால் வாளோடு வருகின்ற எதிர்க்கட்சியை ஆளுங்கட்சியினர் கேடயமாக தான் தடுக்க வேண்டுமே தவிர அவர்களும் வாளை எடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அதை நான் நினைவுபடுத்துகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை போயுங்க, உங்களை என்ன பய உண்மை இல்ல உறுப்பினர் சொல்றாரு, இல்ல உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு முல்லை முள்ளால தான் எடுக்க வேண்டும், அது எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். ஹலோ, நம்மளுடைய மாண்பு உறுப்பினர் முருகன், நீங்க கருத்தை மட்டும் சொல்லுங்க. ராஜா நீங்க உறுப்பினர் ராஜா கருத்தை மட்டும் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்று நம்மளுடைய சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு எதுவுமே செய்யவில்லை என்று பதிவிட்டார். கடந்த ஆட்சியில் அன்று உறுப்பினராக இருந்த விசிக கட்சி உறுப்பினர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள் எங்கள் அரசை புகழ்ந்து பேசுவார். அப்போம்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டோம் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல இருக்கோம், அண்ணன் அவர்களே அதை தெளிவுபடுத்திட்டாரு அப்படின்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையோடு எங்கள் திட்டங்கள் மேலும் மேலும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் அவருக்கு எதிராகவே, அவர் கட்சிக்கு எதிராகவே இன்று செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நாங்களும் 107 சீட்ல ஜெயிச்சிருந்து எங்களுக்கும் விசிகாவும் காங்கிரஸும் ஆதரவு கொடுக்காது நாங்களும் அமைச்சரை கொடுக்கத்தான் செய்வோம். இது எல்லா பக்கம் நியாயமான விஷயம் தான். இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கோ அதைத்தான் இன்னைக்கு டிவிகே அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பதிவு செய்கிறேன். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் பேசுகிற போது தனிப்பட்ட முறையிலே ஒரு பெயரை சொல்லுகிற போது தான் திருப்பி அதற்காக பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் எங்களை பொறுத்தவரையிலும் தனிப்பட்ட முறையில் எந்த கருத்திலும் மற்றவருடைய மனம் புண்படுகின்ற அளவுக்கு இங்கே பேசவில்லை. கருத்துக்கள் சொல்றோம், கருத்துக்கள் பரிமாற வேண்டுமே தவிர ஒவ்வொரு அமைச்சரையும் பற்றி நீங்கள் சொல்வது சரியாக இருக்காது. மாண்புமிகு சமநீதித்துறை அமைச்சர் அவர்கள், நான் திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்யலை அப்படிங்கிறது நான் எந்த இடத்துலையும் நான் சொல்லவே இல்லை. திரும்ப நீங்கள் ஒரு முறை பாருங்கள், நான் இந்த துறை சார்ந்த அறிவிப்புகள் மட்டும்தான் அறிவிச்சிருக்கிறேன். அப்போ அந்த அறிவிப்புகள் ஒட்டி தான் நான் பேசுகிறேன்.
இப்போ கூடுதலான செய்திகள் வந்ததுக்கு பிறகு தான் நம்ம பேசுகிறோம். இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்பொழுது டிஏபி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டம் தொடர்பாக அவங்க பேசினாங்க. அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு இதே அவையில் எங்களுடைய கட்சியினுடைய அன்றைய எங்களுடைய கட்சி தலைவராக இருந்த சிந்தனை செல்வன் அவர்கள் கேட்டதன் அடிப்படையில் தான் அந்த டிஏபி சட்டம், டெவலப்மெண்ட் ஆக்ஷன் பிளான் என்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று எல்லோருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த ஆண்டு அதற்கான கூடுதலாக நிதியை ஒதுக்கி வேறு எங்கே நிதிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதுபோல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாள் என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தது எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் தான். அதேபோல் தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளை நீங்கள் சமூக நீதி நாளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவரும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். ஏன் இதை சொல்கிறோம்னா, நாங்கள் இதற்கான ஐடென்டிட்டியை, இதற்கான விதையை, இதற்கான ஒட்டுமொத்தமான அந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம், அறிவித்தார்கள். இதை நாங்கள் தவறுன்னு சொல்லலையே, எங்காவது குறை சொல்லியிருக்கிறோமா? இந்த அறிவிப்பு தொடர்பாக, சமூக நீதி தொடர்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த துறை சார்ந்து நாங்கள் அறிவித்த அறிவிப்புகள் குறித்து ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் அதை சொல்லுங்க. நான் இது நீங்கள் பண்ணுனீங்க நாங்கள் பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனால் குறிப்பாக ஆதி திராவிடர் மக்களை வைத்து அரசியல் செய்வதை நிறுத்துங்கள் என்பதை தான் நான் சொல்றேன். நான் நீங்க செய்றீங்க நாங்க செய்றீங்கன்னு சொல்வது எது அநாகரிகமானது என்பதை தான் நான் சுட்டி காட்டுறேன். நான் உட்கார் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உட்கார். முடிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்க அவர் பேசுறதா நீங்க பேச அவர் பேர் என்ன? மான் உறுப்பினர் இல்ல, மான் உறுப்பினர் கதிரவன் நீங்களே பேசிருங்க. எம்ஆர்கே என்ன, நீங்க மான் உறுப்பினர் உட்காருங்க. அவரோட பேசிட்டோம், உங்க சார்பா அவரே பேசிட்டோம். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மான் உறுப்பினர் கதிரவன், அவர் பேர் என்ன? நீங்க குட்டி எங்க சுதாகர் கதிரவன் 2 பேரும் பேசுறதா எடுத்துக்கிறேன், நீங்க பேச வேண்டாம் அப்படின்னா இல்ல, உங்களை பேச அனுமதிச்சிருக்கேன். திருப்பி பாருங்க, உட்கார்றாரா பாருங்க. அப்ப என்ன அரசு குறை, எதிர்கட்சி குறை நீங்க பாக்குறீங்கல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடந்த எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவரும் தோல் திருமாவர்களும் அதேபோல் சிந்தனை செல்வம் இதே வன்னியரசோட வந்திருக்கார். எங்களுடைய முதல்வரை பாராட்டியிருக்கேன். அவர்கள இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து தான் எங்க பகுதியில் சொல்றேன். இப்போ சமூக நல்லிணக்கமாக நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அதுக்கு இப்போ ஒரு அமைச்சரான பிறகு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் இப்போது வேற மாதிரியாக பேசுகிறார்கள். பேசட்டும். ஆக நாங்களாம் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை கெடுக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் உறுதி அளித்து தான் நாங்கள் அவருக்கு நாங்கள் தேர்தல் பணியாற்றினோம். வெற்றி பெற்று இங்கே அமைச்சராக அவர் இருக்கின்றார். விஷ்ணுவாதன் சொல்றார், இப்போ நாங்கள் கட்டுறோம். அவங்களுடைய ஊரில் குடிகாட்டில் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் அந்த பகுதி எல்லோருக்கும் வீடு இருக்கிறது. எல்லாம் மாடி கட்டிட தான் எல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்கின்றோம். அவருக்கு தெரியாது, ஊரை விட்டு போனாலும் அது விஸ்வநாதன் குடிகாடுல எல்லா வீடுகளுக்கும் அங்கே ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால பொறுப்பறிந்து பேச வேண்டும், ஒரு இணக்கத்தை வாழ வேண்டும் என்பதற்கு நான் அந்த கருத்தை கேட்டுக்கொள்கிறேன். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு, இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த அந்த அவையின் நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் சமூக நீதித்துறை அமைச்சர் என்ன அது சொல்ல வர்றார். அவர் மாண்பு அவை முன்னவர். பேரவைத் தலைவர்களே, இது தொடர்கதையாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடாது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உறுப்பினர்கள் மற்றவர்களை குறிப்பிட்டு பேசாமல் தன் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் ராஜா, நீங்க முடிச்சிடலாம். இல்லை வேணாம் பில்ல போதானே, நிறைய பேசியா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு சொல்லுங்க கணேசன் அவர் சொல்லுங்க. சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கான்ட்ரவர்சியா இல்லை. முதல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி மேம்பாட்டு கழகத்தை கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக. இன்னொன்று, பிராமணர்கள், முதலியார், செட்டியார், நாயுடு, நாயக்கர்,
ஆதி திராவிடர்கள் என அனைத்து சமூக மக்களையும் ஒரே இடத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக சமத்துவ திட்டத்தை கொண்டு வந்து சமத்துவத்தை உருவாக்கியவர். எல்லா ஜாதியினரும் ஒரே இடத்துல வாழணும்னு கொண்டு வந்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் கலைஞர் அவர்கள். ஆகவே எல்லாரும் ஒன்னா இருப்போம். ஜாதியை பற்றி பேசாத மற்ற பேசுங்க. மாண்பு உறுப்பினர் ராஜா அவர்கள் தொடர்ந்து பேசலாம், குறுக்கீடு இல்லாம. இன்றைக்கு நாம பேசுறது மானிய கோரிக்கை. அவைத்தலைவரே, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நாங்களும் பொறுமையா ஒரு வாரம் 10 நாளா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். மானிய கோரிக்கையை தவிர மற்ற எல்லா நிகழ்ச்சியும் இங்க நடக்குதுங்க. பொதுவா நான் சொல்றேங்க, நான் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் கிடையாது. நாங்க ஒரு பொதுவான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இங்க நான் பேசுகிறேன். இங்க மக்களுக்காக பேசுறதுக்கு தான் இந்த சட்டசபை. ஓகே, உங்க கருத்து சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ. ஆனா டெய்லி 6:30 மணி வரைக்கும் போவதற்கான ரீசன், ஆளாளுக்கு ஒருத்தர் மேல குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒழிய, சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கிறவங்களே ஒழிய, இதனால தமிழ்நாட்டுக்கோ மக்களுக்கோ இதனால என்ன பலன் என்ற கேள்வியை இங்க நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியை தேர்ந்தவர்கள், இதுவரைக்கும் ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் சிறப்பாக தான் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே இங்க குறை சொல்ல முடியாது. எந்த ஆட்சியா இருக்கட்டும், அவங்க காலகட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் அவங்க நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. உங்கள் ஆட்சியை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது செய்வதற்கு நீங்கள் எல்லா முயற்சி எடுங்கள். அதற்கு மக்களும் சரி, எல்லாரும் துணை நிற்போம் என்றுதான் சொல்றோம். ஆனால் இங்க பொதுவா நாங்க இங்க பாருங்க, எல்லாருமே அவைத்தலைவர் அவர்களே, நைட் அண்ட் டே எக்ஸாமுக்கு கூட எப்படி யாரும் ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டாங்க. எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் நான் சொல்றேன், நைட் அண்ட் டே உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணி வர்றாங்க. ஆனா இங்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்கிறது. எப்ப பாரு சண்டை 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 அப்படின்னா மக்களுக்கு இதனால என்ன பலன்? நானு இப்ப நீங்க சொன்னீங்க, ஒரு நிமிஷம், வாக்குவாதம் என்பது ஒரு அளவுக்கு இருந்தால் ரசிக்கலாம். கடந்த 2 நாட்களா இங்க நான் வரல, மக்களோட சந்திக்கிறேன். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை இங்க நான் குறிப்பிடணும். இதுவரைக்கும் சட்டமன்றம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நாங்களும் இன்ட்ரெஸ்டிங்கா டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 3-4 நாளா வெறும் சண்டை தான் போகுதே ஒழிய இதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை. இப்பெல்லாம் நாங்க டிவி ஆஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. ஏன் இதுன்னு சொல்றேன்னா, இங்க மக்களுக்காக பேசணும், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் இந்த சட்டசபை என்பதை தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். வாக்குவாதம் பண்ணுங்க, ஆனா 24 மணி நேரம் இருக்கிற 6:30 மணி வரைக்கும் வெறும் சண்டை போனா எப்படி? நானும் பார்க்கிறேன். முந்தானத்து 6 மணி கோரிக்கை, கடைசி வரைக்கும் 4 மணி வரைக்கும் 2 மானிய கோரிக்கை கூட நம்மளால பேச முடியல. அவை தலைவரே, இது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. பேசினவங்களே தான் பேசுறாங்க, சண்டை போட்டவங்களே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. உட்கார்ந்து கடைசி வரைக்கும் மக்களை பத்தி பேசவே முடியல. வேடிக்கை பார்த்துட்டு சண்டைய பார்த்துட்டு போறதுக்கு அனுமதி அளித்தேன். உறுப்பினர் முருகன், நீங்க தொடர்ந்து பேசி ராஜா, ராஜா நீங்க பேசி முடியும். இல்ல அவை தலைவரே, இங்க பாருங்க, நான் கடந்த ஒரு வாரமா எதுவுமே பேசல. நானும் ரொம்ப பொறுமையா ரொம்ப நல்ல கருத்து நயமா சொல்லிட்டீங்க, போதுமானது. அவர் முறுப்பேர் இன்னும் 12 பேர் பேசணும், போதும். இப்போதைக்கு இது போதும். அப்புறம் அடுத்த மானிய கோரிக்கை வரும்போது நீங்க பேசலாம். இன்னைக்கு மானிய கோரிக்கை இருக்கீங்க இல்ல 10வது இடத்துல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பேசும்போது நீங்க நீங்க வரும்போது நீங்க பேசலாம், இப்ப வேண்டாம். இல்ல நல்ல கருத்துக்கள் நீங்க சொல்லிட்டீங்க, போதுமானது. இப்போதைக்கு அது போதுமானது. கண்டிப்பா தரேன். இல்ல இது வரைக்கும் இல்ல சொல்லிட்டீங்க, அது அந்த கருத்து இல்ல, அந்த இல்ல உறுப்பினர் போதும். மைக் இல்ல நான்
பாதுகாக்கணும், மக்களுக்காக இங்க எல்லாரையும் பேச வைக்கணும். இங்க வெறும் இது சட்டமன்றம், சண்டை மன்றம் கிடையாது. அதனால அவர் பேசாத வரைக்கும் அமைதியா போதுங்க. ஒன்ஸ் அவர் ஆரம்பிச்சாலே பேசியது போதுமா? தயவு செஞ்சு நீங்க அனுமதி தராதீங்க. எல்லா உறுப்பினருக்கும் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். எல்லாருக்கும் சம வாய்ப்பு, எல்லாருக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுப்பது தான் நான் முயற்சி பண்றேன். அப்படிதான் உங்களுக்கு இப்போ வாய்ப்பு நான் கொடுத்துருக்கேன். பதில் உரையில் நீங்க பாருங்க, நீங்க இந்த பட்டியலில் உங்க பேர் இருந்தும் கூட நீங்க பேச விரும்பிய காரணம் இதை அனுமதித்திருக்கிறேன். நல்ல கருத்தை சொன்னீர்கள். உறுப்பினர் ராஜா அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்நியார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய இஸ்லாமியர் சொந்தங்களை எங்க சவுத்து சைடு எப்படி சொல்லுவோம்னா தாத்தா பேரன்க முறை உண்டு. மாமான்னு ஒரு சைடு உண்டு, திருநெல்வேலியில் தாத்தா பேரன் உண்டு. அவ்வளோ உரிமையோடு இருக்கக்கூடியவர்கள், தொப்புள் கொடி உறவாக அந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மற்றும் அனைத்து சமுதாய மக்கள் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்டு ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறைச்சாலையில் ஏறக்குறைய 25 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ளனர். மேற்கண்ட சிறைவாசிகளை இதற்கு முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சிறையில் எவ்விதமான குற்றச்சாட்டுகளும் செய்யாத சிறைவாசிகளை விடுதலை செய்தார்கள். அதுபோன்றுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் ஆட்சி காலத்திலும் ஆளுநர் அவர்களால் கழக அரசினுடைய செயல் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த அரசை நான் கேட்டுக்கொள்வது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளை நன்னடத்தையின் அடிப்படையில் சிறையில் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்துள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை வெகு விரைவில் இந்த அரசு விடுதலை செய்ய வேண்டுகிறேன். கிறிஸ்துவ திருச்சபைகளில் இறந்தவர்களை புதைக்கும் மயான இடங்களை அரசு சார்பில் கண்டறிந்து வழங்கிட தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து முழுமையான ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதி கோரிக்கையாக தாமிரபரணி கூட்டு குடிநீர் தந்த முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த நேரத்தில் இருந்த மக்கள் தொகையை கணக்கெடுத்து தான் அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் கொடுத்தாங்க. ஆனால் தற்போது மக்கள் தொகை பெருக்கத்தால் மிகப்பெரிய சிரமத்துக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு நிலவுது கிராமப்புறங்களில். ஆனால் எங்களுடைய ஆட்சியில் சங்கரங்கோயில் நகரப்பகுதிக்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கணும். அதே போல ராஜபாளையம் சிவகாசிக்கெல்லாம் வழங்கியிருந்தோம். இப்போ என்னன்னா ஆல்ரெடி ப்ரொஃபைல் போடப்பட்டு குருவிகுளம் யூனியனு, மானூர் யூனியன், அதே போல மேலநீதிநல்லூர், வாசநல்லூர், சங்கரங்கோயில் உட்பட்ட 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பீடு போடப்பட்டிருக்கிறது. அந்த புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அங்கே செங்கச்சூளை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இந்த கைதி மூலமா அறுக்கக்கூடிய செங்கச்சூளைகள் இன்னைக்கு மூடி இருக்காங்க. ஆனால் மற்ற மாவட்டங்களில் அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அரசு. அதே போல நீங்கள் அனுமதி கொடுத்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதையும், புளியங்குடியை சுற்றி அதிகமான சிறு தொழில்கள், நெசவு தொழில் இயந்திரங்கள் இருப்பதால் அங்கு மையமாக கொண்டு மின்வாரிய கோட்ட அலுவலகம் அமைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல புளியங்குடி மருத்துவமனை ஒரு நாளைக்கு வெளிநோயாளியாக 700க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு வருகிறார்கள். அங்கு போதுமான அளவு உள்கட்டமைப்பு வசதி இல்லை. கூடுதலாக மருத்துவ கட்டிடங்கள், மருத்துவர்கள், செவிலியர்களை இணைக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். புளியங்குடி நகராட்சி முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய கோரிக்கையாக இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். அதே போல வீரசிகாமணி பகுதியில் கால்நடைகள் அதிகமாக இருப்பதால் அங்கு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். தென்மலையில் கடந்த இப்ப அறுவடை சமயத்தில் கூட பொட்டல்ல தான் அந்த நெல் மூட்டைகள்லாம் அடுக்கி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு நெல் சேமிப்பு கிடங்கி அமைத்து தந்தால் ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதையும் செய்து தர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மாமன்னன் பூலித்தேவர் அவர்களுடைய 311வது ஜெயந்தி விழா இன்னும் 4 நாள்ல இருக்கு, 1ஆம் தேதி. ஆனால் இன்னும் அதற்கு அந்த சிலைக்கு வர்ணம் பூசவில்லை. அந்த மணிமண்டபத்துக்கும் பெயிண்ட் அடிக்காம இருக்கு. அதனால இன்னைக்கு யூனியன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த மாமன்னன் பூலித்தேவன் அவர்களுடைய மணிமண்டபத்தை செய்தித்துறையோ அல்லது சுற்றுலாத்துறையோ பராமரிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி மாமன்னன் பூலித்தேவர் அவர்கள் முதன்மை படைத்தளபதி வெண்ணிக்காலடியான் அவர்கள் அங்கு ஜெயந்தி விழா நடைபெறுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி மற்ற நபர்கள் யாரும் அந்த ஊருக்கு செல்ல முடியாத நிலை இருக்கிறது.
அங்கு எல்லோரும் சென்று மரியாதை செலுத்துவதற்கு அரசு சார்பில் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் சப்ஜெக்ட்ல இருக்கேன். நீங்க எப்பவும் டைம் தரலன்னா நல்லா இருக்காது. இது 20 நிமிடம் உங்களுக்கு இந்த முடிக்க போறோம். பாம்பு கோயில் சந்தைன்னு சொல்லி வாசவநல்லூர்ல இருக்கு. அது ஒன்றிய அரசாங்கத்துல பாம்பு கோயில் சந்தைன்னு இருக்கு. ஆனா மாநில அரசாங்கத்துல அது மடத்துப்பட்டிங்க பேர்ல இருக்கு. இதனால நிர்வாக கோளாறு ஏற்படுது. அதை சரி செய்து பாம்பு கோயில் சந்தை என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதையும், வாசநல்லூர் தொகுதி உட்பட்ட கரிவலத்தில் வளர்ந்த நல்லூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு 108 வாகனம் இருந்தது. இல்ல தொகுதி பிரச்சனை எல்லாம் நீங்க எழுதி கொடுத்துருங்க. இருக்கு, நிறைய இருக்கு. 32 தொகுதி பிரச்சனை இருக்கு. எழுதி கொடுத்துருங்க. அதான் நீங்க 32 படிக்க இறுதியாக சட்டசபை பேரவைத் தலைவர் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். நம்ம சட்டமன்ற விடுதி வளாகத்தில் அமையப்பட்டுள்ள மருத்துவமனையில் தண்ணீர் இல்லை. அதை உடனடியாக அமைத்து கொடுக்க வேண்டும். ஏன்னா சுகர் பேஷண்ட் போகும்போது மயங்கி விழுந்தா கூட தொழிக்கைக்கு தண்ணி இல்லை. அதை நீங்கள் கனிவோடு செய்து கொடுக்க வேண்டும். அதுபோல கடந்த 24ஆம் தேதி அவையில் நாங்கள் இருந்தோம். நீங்க இன்னொரு உறுப்பினரை கண்டிப்போடு சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருமையில் பேசாங்கன்னு. ஆனால் பாலிமர் டிவியில் முதல்வரை தான் டிவியில் காட்டணும் முகத்தன்னாங்க. ஆனால் அவங்க எங்களை காட்டியிருக்காங்க ரவுண்டு போட்டு. இதால் என்ன ஆகுதுன்னா, மக்கள் மத்தியில் நீங்கள் எங்களை சொல்லலை, என்னைய காட்டி பாலிமர் டிவியில் அதை நியூஸை பரப்பி விடுதாங்க. எங்கள் தொகுதியில் உள்ளவங்க ஏன் அப்படிங்காங்க. அதனால் எங்களுக்கு இங்கே வந்து தொகுதி மக்கள் பிரச்சனை பேச தான் வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு கை தூக்குது இதெல்லாம் ஒரு கமாண்ட் அடித்து பாலிமர் டிவி செய்துக்கிட்டு இருக்கார்கள். அதை நீங்கள் அவை தலைவராக தடுத்து நிறுத்த வேண்டும். அதுக்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். அதே போல இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிய, அந்த அறிவிப்பு முதலே வாசிக்கப்படுதுன்னு நான் என்ன சொல்றேன், கொள்கை விளக்க புத்தகத்தோடு சேர்த்து கொடுத்துட்டேன்னா நாங்கள் அதையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவோம். அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இறுதியாக எங்களுடைய திராவிட இயக்க தீரர்களுக்கு என்றென்றும் அறிவை தீட்டுகின்ற இடம்தான் எங்கள் அண்ணா அறிவாலயம். சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி சாமானிய தொண்டன் வரை கழகத்தில் ஒவ்வொரு உடன்பிறப்பும் எளிதில் அணுகக்கூடிய அனைவருக்கும் சொந்தமான இடம் எங்கள் அண்ணா அறிவாலயம். அது வாடகைக்கு விட வேண்டிய கட்டிடம் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். திராவிட இயக்கத்தின் வரலாற்றையும் லட்சியத்தையும் உடன்பிறப்புகளின் உணர்வுகளையும் தாங்கி நிற்கும் பாசமிகு இல்லம். தமிழ்நாடு மாணவர்களுக்காக சுமார் 100 ஆண்டு கால போராட்டம் விரும்பிய, கல்வியை விரும்பிய இடங்களில் மாணவர்கள் படிக்க வேண்டும் என்பது, அதனை எப்போது ஊக்குவித்து வரும் திராவிட அரசியல் இருந்து அவரது பழைய பிற்போக்கு அரசியலான குலத்தொழில் கல்வியை ஊக்குவிக்கும் அமைச்சர் அவர்கள் தற்போது தஞ்சமடைந்திருக்கும் இயக்கத்தின் தலைமை அலுவலகம் என கூறப்படும். வார இறுதி நாட்கள் மட்டும் எலைட் பீப்புள் உறுப்பினர் முடிச்சுக்கோங்க. நான் அடுத்த உறுப்பினர் அழைக்கிறேன். மட்டும் திறக்கப்படும் இடங்களை வாடகைக்கு விட்டு வருவாய் தேடிக் கொள்ளலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணா அறிவாலயம் என்றென்றும் கழக தொண்டர்களுக்கான இல்லமாகவும் திராவிட இயக்கத்தின் அடையாளமாகவும் திகழும். விஜய் தாமோ நீங்க பேச ஆரம்பிக்கலாம். இல்ல முடிச்சா ஒரே லைன் ஆரம்பிக்கணும்.